பெயர் ரன்யா ராவ், வயது 31, தொழில் நடிகை, கைது செய்யப்பட்டது தங்கம் கடத்தலுக்காக. இப்படி சர்வதேச பெங்களூரு விமான நிலையத்துல கைதாகி இருக்கிறவங்க தான் இந்த ரன்யா ராவ். அதாவது இன்னைக்கு தேதியில இந்தியா முழுக்க தங்கம் கடத்தலுக்காக ஃபேமஸ் ஆகி இருக்கிறவங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு நீங்க என்ன கேட்கலாம். 2016 தமிழ்ல வெளியான வாகா திரைப்படத்துல ஏதோ மாயம் செய்கிறார்னு திரையில பறந்தவங்க தான் இந்த ரன்யா ராவ் குருவி. வாகா திரைப்படம் ரிலீஸுக்கு அப்புறமா இப்ப தங்கம் கடத்தல் குருவியா வெளியே வந்திருக்காங்க ரன்யா ராவ். நம்ம வழக்கமா சினிமாக்கள்ல பார்க்கும் பொழுது இந்த கடத்தல் காட்சிகள்லாம் நம்மள பிரமிக்க வைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி தான் நம்ம சூர்யா நடிச்சிருந்த அயன் திரைப்படம். இந்த திரைப்படத்துல அவர் விதவிதமா கெட்டப்பு போட்டு வெளிநாட்டுல இருந்து டைமண்டை கடத்தி இருப்பார். இதே மாதிரியான ஒரு பாணியை தான் நடிகை ரன்யா ராவும் இப்ப கையில் எடுத்திருக்காங்க. இவங்க துபாயில இருந்து தங்கத்தை கடத்திட்டு வந்தா கூட அவங்களோட முகத்துல எந்த ஒரு பதட்டமும் இல்லை அப்படிங்கிற தகவல் தான் வெளியாயிருக்கு. குரூ திரைப்படத்துல நம்ம பார்க்கும்பொழுது அவங்க 3 பேரும் விமான பணிப்பெண்கள். இங்க நடிகை ரன்யா ராவ் ஒரு பெங்களூரு விமானத்துல பயணம் செய்யற ஒரு பயணி அப்படிங்கிறத அவங்க நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட துபாயில இருந்து 14.8 கிலோ தங்கத்தை இவங்க தன்னோட ட்ரெஸ்ல இருக்கு இல்லையா, அங்க இருக்கிற அந்த ஆடையில ஒரு பெல்ட் ஒன்று இருக்கு. அந்த பெல்ட் மூலயமா தான் இந்த தங்கத்தை அவங்க கடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இவ்வளவு தங்கத்தை நம்ம கடத்தி வச்சிருக்கோமே அப்படிங்கிற எந்த ஒரு பதட்டமும் இல்லாம செம்ம பந்தாவா ரொம்ப கேஷுவலா விமான நிலையத்துக்குள்ள இவங்க வலம் வந்திருக்காங்க. இன்னும் கொஞ்சம், அதாவது இன்னும் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா விமான நிலையத்துல இருந்து நம்ம போயிடலாம் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு தான் ஒரு ட்விஸ்ட் காத்திருந்துச்சு. அங்கதான் கொஞ்சம் இங்க வாங்க அப்படின்னு சொல்லி விசாரணைக்கு அழைச்சிருக்காங்க மத்திய புலனாய்வு வருவாய் அதிகாரிகள். விசாரணை அதிகாரிகள் தன்னை அழைச்சிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு கூட இது தனக்கு விரிக்கப்பட்ட வலைதான் அப்படிங்கறத புரியாத ரன்யா அந்த இடத்துல அந்த கேஷுவாலிட்டியை அப்படியேதான் மெயின்டைன் பண்ணியிருந்திருக்காங்க. இதுல விஷயம் என்னன்னா, மத்திய புலனாய்வு வருவாய் அதிகாரிகள் இதுக்கு முன்னாடியே ரன்யாவை நோட்டமிட ஆரம்பிச்சுட்டாங்களாம். இந்த வருஷம் தொடங்கி 2 மாசம் தான் முழுசா முடிஞ்சிருக்கு. இந்த 2 மாசத்துல கிட்டத்தட்ட 10 முறை வளைகுடா நாடுகளுக்கு பயணம் செஞ்சிருக்காங்க ரன்யா அப்படிங்கிற தகவலும் வெளியாகிருக்கு. இதை எல்லாத்தையும் நோட்டமிட்ட மத்திய புலனாய்வு வருவாய்த்துறை அதிகாரிகள் இந்த தடவை ரன்யாவை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமா இருந்திருக்காங்க. அதனாலதான் சமீபத்துல அவங்க துபாய் போயிட்டு ரிட்டர்ன் வரும்பொழுது அவங்களை கையும் களவுமா பிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அவங்களையும் அவங்களோட உடைமைகளையும் சோதனை செஞ்சிருக்காங்க. எப்படியாவது ஆக்டிங்க போட்டு தப்பிச்சிடலாம் இந்த தடவையும் அப்படின்னு நினைச்ச ரன்யாவால இந்த தடவை அது முடியல. ரன்னே ஆகாம வசமா சிக்கியிருக்காங்க. அதிகாரிகளுக்கு இவங்க மேல முக்கியமா சந்தேகம் வர காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கடந்த 15 நாட்களை மட்டும் 4 முறை சர்வதேச பயணத்தை இவங்க மேற்கொண்டிருந்திருக்காங்க. அதுவும் இந்த பயணம் அப்போ போதெல்லாம் ஒரே மாதிரியான ஆடையை அணிஞ்சிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஆடையில இருக்கக்கூடிய பெல்ட் வெளியே தெரியாத வகையில இவங்க அணிஞ்சிருந்திருக்காங்க. இதை எல்லாத்தையும் நோட்டமிட்ட அதிகாரிகள் இதன் மூலமா அவங்களோட சந்தேகத்தை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கியிருக்காங்க. அந்த சந்தேகம் ஸ்ட்ராங் ஆனதுனால தான் இப்ப ரன்யா ராவ் கைது செய்யப்பட்டிருக்காங்க. ரன்யா ராவ் தங்கம் கடத்துறது இதான் முதல் முறையா இல்ல, இதுக்கு முன்னாடி ஏற்கனவே அவங்க தங்கம் கடத்தி இருக்காங்களா? அப்படி தங்கம் கடத்தி இருந்தா விமான நிலையத்தை விட்டு அவங்க எப்படி சேஃபா வெளியேறினாங்க? இதற்கான விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது ரன்யா ராவ் விமான நிலையத்திற்கு வரும்பொழுது எல்லாமே அதிகாரிகளும் முக்கிய தலைவர்களும் வெளியேற பாதுகாப்பான வழியில தான் இவங்க வெளியேறி இருக்காங்க. விமான நிலையத்திற்கு வரும்பொழுதெல்லாம் வழக்கமா ஒரு அதிகாரியை சந்திச்சிருக்காங்க. அந்த அதிகாரி இவங்களை பாதுகாப்பான வழியில விமான நிலையத்துக்கு வெளியே கொண்டு போய் விட்டிருந்திருக்காரு. அங்க இவங்களுக்கு ரெடியா ஒரு அரசு வாகனமும் இருந்திருக்கு. அந்த வாகனத்துல இவங்க ஏறி போறதுனால எந்த ஒரு விசாரணை வளையத்துக்குள்ளேயும் இத்தனை நாளும் ரன்யா ராவ் சிக்கல. குறிப்பா சொல்ல போனோம்னா, கர்நாடகா மாநிலத்துல டிஜிபி அந்தஸ்துல இருக்கக்கூடிய ஐபிஎஸ் அதிகாரியான ராமச்சந்திர ராவோட வளர்ப்பு மகள் தான் இந்த ரன்யா ராவ். இதை சாக்கா வச்சுக்கிட்டு தான் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியோட மகள்னு சொல்லி உள்ளூர் போலீஸ் கிட்ட தன்னை அறிமுகப்படுத்தி இருக்காங்க. அந்த ஒரு ஸ்ட்ராங்கான வே மூலயமா தான் இவங்க விமான நிலையத்தை விட்டும் இத்தனை நாளும் வெளியேறி இருக்காங்க. வளர்ப்பு மகளோட இந்த கைது நடவடிக்கை தொடர்பா ராமச்சந்திர ராவ் வருத்தமும் தெரிவிச்சிருக்காரு. ஆனா அதே நேரத்துல அவர் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 4 மாசத்துக்கு முன்னாடியே இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னும் அவங்க அதுக்கப்புறம் எங்களோட வீட்டுக்கு வரல அப்படின்னும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ரன்யா ராவோட கணவர் என்ன வேலை செய்யறாரு அப்படிங்கிறது கூட எங்களுக்கு தெரியாது. ஒருவேளை என்னோட வளர்ப்பு மகள் கண்டிப்பா தவறு செய்திருந்தார், சட்டம் அதோட கடமையை செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ராமச்சந்திர ராவ்.
இந்த நிலையில ரன்யா ராவோட வீட்லயும் அதிகாரிகள் சோதனை பண்ணியிருக்காங்க. அங்க கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் வரைக்கும் தங்கமும், அதே நேரத்துல 2 கோடியே 67 லட்சம் ரூபாய் ரொக்க பணமும் கைப்பற்றியிருக்காங்க. மொத்தமா பார்க்கும் பொழுது இது 17 கோடியே 29 லட்சம் வரைக்கும் தங்கமாகவும் ரொக்கமாகவும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. இப்ப விசாரணையினுடைய அடிப்படையில ரன்யா ராவ் 14 நாள் நீதிமன்ற சிறைக்காவலையும் வைக்கப்பட்டிருக்காங்க. நீதிமன்ற சிறைக்காவல இருக்கக்கூடிய ரன்யா ராவ் இதுக்கு முன்னாடியும் தங்கம் கடத்தினாங்களா அப்படிங்கறத உறுதி செய்யறதுக்காக விமான நிலையத்தில் இருக்க மொத்த சிசிடிவி காட்சிகளையும் இப்ப அதிகாரிகள் ஆய்வு செய்ய இருக்காங்க. அது மட்டும் இல்ல, 14.8 கிலோ தங்கம் இருக்கு இல்லையா, இதுதான் பெங்களூரு விமான நிலையத்துல கைப்பற்றப்பட்ட அதிகபட்ச தங்க கடத்தல் அப்படிங்கறதும் சொல்லப்படுது. இது மட்டும் இருக்கக்கூடிய நிலையில ரன்யா ராவோட இந்த தங்கம் கடத்தல் சம்பவத்துக்கு பின்னாடி வேற யாராவது பின்னணியில இருக்காங்களா அப்படிங்கிற கோணத்திலையும் இப்ப அதிகாரிகள் தீவிரமா விசாரணை பண்ணிட்டு வராங்க.